ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கமிஷன் தரக்கூடிய நிலையிலே அந்த தொகை ஒதுக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்திலே எழும்பியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை கலைக்க மு.க. ஸ்டாலின் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு அது பலிக்காத சூழல் தான் தற்போது பாஜகவோட பினாமி அரசு என்று சொல்கிறார் எடப்பாடி. நான் அப்படி ஒரு முயற்சியில ஒரு துளி அளவு கூட ஈடுபடல. ஆக அவருடைய ஆட்சி அவர்களே கவிழ்த்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு நாட்டில் அமைந்திருக்கிறது. மருத்துவமனை அமைச்சர் அதிமுக போட்டாப்பட்டி இருக்குது. தஞ்சாவூரில் அமைக்க வேண்டிய ஒரு தரப்பு, மதுரையில் அமைக்கலன்னா எங்களோட பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையில் எங்க அமைக்கிறதுங்கிறது போட்டாப்பட்டி மட்டும் இல்ல, அவர்களுக்குள்ளே இன்றைக்கு பல போட்டாப்பட்டிகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் தினகரன் அணி, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி, தீபா அணி என்று பல அணிகளாக பிரிந்திருக்கிறது. பாஜக நிர்வாகி காந்தி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அதாவது பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய பன்முகத்தன்மைகளை கொண்ட ஒரு பூங்கொத்தாக இந்தியா விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று மகாத்மா காந்தி அவர்கள் தெளிவாக அதை மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவரை மிருக பலத்தை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் இந்த கருத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்று. இதைத்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல, திராவிட இயக்கம் இந்த கொள்கையைத்தான் தொடர்ந்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதை நான் வன்மையாக திமுக கழகத்தின் சார்பில் கண்டிக்கிறேன். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாலில் கலப்படம் சொன்னாங்க. ஆனால் கலப்படத்திற்கு உரிய பரிகாரம் காணப்பட்டிருக்கா, உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா, அது கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது ஒரு பக்கம். இதற்கிடையில் அரிசியில, சர்க்கரையில, முட்டையில இப்படி கலப்படங்கள் வந்து கொண்டிருக்கிறது, செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை உரிய வகையில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை உடனடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய, இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பணியை அவர்கள் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.